நீங்க எப்போதாவது காலையில கண் விழிக்கும்போது, "அடடா! பல மாதங்களா நான் கடவுள்கிட்ட பேசவே இல்லையே!" அப்படின்னு உணர்ந்திருக்கீங்களா? இது என்னைக்குமே ஒரே நாள்ல நடக்கிறதில்ல. ரொம்ப மெதுவா, நமக்கே தெரியாம நடக்கிற ஒரு விலகல் தான் இது. நம்ம நாட்கள் ரொம்ப பிஸி ஆயிடுது, வேலைகள் குவியுது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமைதியான தருணங்கள் நம்மள விட்டு நழுவி போயிடுது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கலாம். கடவுள் ரொம்ப தூரத்துல இருக்காருன்னு தோணலாம். ஏன் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட உங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த வலிய நீங்க இப்போ உணர்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஆழமா ஒரு முறை மூச்சு விடுங்க. நீங்க தனியா இல்ல. உங்கள ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நம்பிக்கைய நோக்கி ஒரு அழகான, ரொம்பவே அமைதியான பயணத்த தொடங்க போறோம். குற்ற உணர்ச்சியால இல்லாம, அன்பும் கிருபையும் நிறைந்த ஒரு மென்மையான வழியில, நம்மள படைத்தவரோடு எப்படி மீண்டும் அந்த உறவ உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு படியா நம்ம வீட்டை நோக்கி திரும்பி நடக்கலாம். பகுதி 1. தூரத்தை இயல்பாக்குதல். இது ஒரு இயற்கையான பருவம். நம்ம பயணத்த தொடங்குறதுக்கு முன்னாடி, மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் முதல்ல கீழ வச்சிரலாம். இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த ஆன்மீக வறட்சி ஒருபோதும் உங்க தோல்விய குறிக்கல. சொல்லப்போனா இது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். இதோ இந்த வார்த்தைகள பாருங்க. இது விசுவாசத்துல தோற்று போன ஒருத்தரோட வார்த்தைகள் கிடையாது. சிலுவையில இயேசு சொன்ன வார்த்தைகள் இது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நினைச்சு பாருங்க. விசுவாசத்தோட மாபெரும் வீராங்கனைகள் ஏன் இயேசுவே கூட இந்த ஆழமான வழியை உணர்ந்திருக்காருன்னா, இப்போ நீங்க சமந்துட்டு இருக்கிற அந்த குற்ற உணர்வைய தயவு செஞ்சு விட்டுடுங்க. நீங்க ஒரு மோசமான விசுவாசி இல்ல. நீங்க ஒரு சாதாரண மனிதர். அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன், மாறிக்கிட்டே இருக்கிற நம்ம உணர்ச்சிகளை நம்ம எப்பவுமே முழுமையா நம்பிடக்கூடாது. ஒரு நல்ல விசுவாசி எப்பவுமே கடவுளோட இருப்ப உணர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை. உண்மை என்ன தெரியுமா? நம்ம விசுவாசம் எப்பவுமே ஒரு நேர்கோட்டுல பயணிக்கிறது இல்ல. அதுல இயற்கையாவே பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நீங்க இப்போ ஒரு இருண்ட பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கலாம். நம்ம உணர்வுகள் மங்கி போனாலும் கடவுள் எப்பவுமே மாறாதவர் அப்படிங்கறதான் ஆழமான நிஜம். அவர் உங்க மேல வச்சிருக்க அன்பு தான் அவரோட இருப்பை உறுதிப்படுத்துதே தவிர உங்களோட தற்போதைய உணர்ச்சிகள் இல்ல. பகுதி 2. வீடு திரும்பும் பயணம். இது ஊதாரி மைந்தனின் கதை. நாம அவரை விட்டு விலகி போகும்போது கடவுள் எப்படி பதிலளிக்கிறான்னு கொஞ்சம் பார்ப்போம். ஊதாரி மைந்தன் கதையை எடுத்துக்கோங்க. அவன் தன் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் தன் வாழ்க்கையை முழுமையா அழிச்சுக்கிட்டான். ஒரு கட்டத்துல முழுமையான வெறுமையை உணர்ந்தான். ஆனா அந்த நிலையிலையும் தன் தந்தையை நினைச்சு பார்த்து திரும்பிச்சு போக முடிவெடுத்தான். அங்க நடந்த மிக அழகான விஷயம் என்ன தெரியுமா? அந்த தந்தை அவன்கிட்ட எந்த ஒரு மன்னிப்பையோ விளக்கத்தையோ எதிர்பார்க்கவே இல்ல. தூரத்துல தன் மகன் வரத பார்த்தோன்னே மனசு உருகி ஓடி போய் அவனை கட்டிக்கிட்டாரு. நாம ஒரு அடி பின்வாங்கும் போதே நம்ம தந்தை ஏற்கனவே நம்மளை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. நாம அவர்கிட்ட திரும்பி போறதுக்கான காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு தேவதூதன் தோன்றி, உன் அக்கிரமம் நீங்கியது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஏசாயா ஏதோ குற்ற உணர்ச்சியால கடவுளுக்கு சேவை செய்யல. தன் குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டதால ஒரு ஆழமான நன்றி உணர்வோட தான் சேவை செஞ்சார். நாம மன்னிக்கப்படுறதுக்காக சேவை செய்யறது இல்லைங்க. நாம ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுட்டோம், அதனால சேவை செய்றோம். அதனால ஒருபோதும் குற்ற உணர்ச்சியோட விசுவாசத்துக்கு திரும்ப வேண்டாம். நீங்க நேசிக்கப்படுறீங்க அப்படிங்கிற அந்த தூய்மையான மகிழ்ச்சி தான் உங்களோட இந்த பயணத்துக்கான காரணமா இருக்கணும். பகுதி 3. கிருபையின் மென்மையான தாளங்கள். சில எளிய அன்றாட பழக்க வழக்கங்கள். அந்த வெறுமையான ஆன்மீக நிலையிலிருந்து மீண்டும் கடவுளோட அந்த இணைப்பை உணர்வது எப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப எளிய அன்றாட பழக்கங்கள் மூலமா சாத்தியம்தான். எழுத்தாளர் டொனால்டஸ் விட்னி ஒரு அழகான ஆறுதலான சிந்தனையை இங்க சொல்றாரு. இப்போ ஒருத்தர் வெளியில பயணம் போகும்போது அவர் தனக்கு ஃபோன் பண்ணணும்னு அவரோட மனைவி எதிர்பார்க்கறாங்க. அது ஒன்றும் ஒரு கடுமையான சட்டம் கிடையாது. அது அன்போட எதிர்பார்ப்பு. நாம ஜெபிக்கணும் அப்படிங்கிற கடவுளோட எதிர்பார்ப்பும் அப்படிப்பட்டதுதான். உங்களால நீண்ட நேரம் ஜெபிக்க முடியலனாலும் பரவாயில்ல. அவர் உங்களை அவ்வளோ நேசிக்கிறதால உங்களோட அந்த மென்மையான குரலை ஒரு நிமிஷம் கேட்க அவர் ஆசைப்படுறாரு. உங்க நாளின் ஒரு பகுதியா மாத்திக்கக்கூடிய 5 எளிய பழக்கங்கள் இதோ. முதலாவதா காலை சரணடைதல். காலையில எழுந்ததும் ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்கி, கடவுளே இந்த நாள் உங்களுடையது, என்ன நீங்க வழிநடத்துங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இரண்டாவதா வேதத்துல நங்கூரமிடுதல். கடவுளோட வார்த்தை உங்க நாளோட தொடக்கமாவும் முடிவாவும் இருக்கட்டும். மூன்றாவதா சிறு ஜெபங்கள். கடவுளே இப்போ எனக்கு அமைதிய தாங்க அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகள். நான்காவதா நன்றி உணர்வு. இன்னைக்கு நீங்க நன்றி சொல்ற ஒரு 3 சின்ன விஷயங்களை எழுதுங்க. இறுதியா மாலை நேர சிந்தனை. தூங்குறதுக்கு முன்னாடி கடவுளோட கிருபைய நினைச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மதச் சடங்குகள் கிடையாது. உங்க சாதாரண தருணங்கள்ல கடவுளுக்காக நீங்க உருவாக்குற அமைதியான இடைவெளிகள் தான் இது. பகுதி 4. உங்களின் அடுத்த கட்டம். இது உங்களுக்கான ஒரு மென்மையான அழைப்பு. இன்னைக்கு நம்ம பயணத்தோட முடிவுல உங்களுக்கு ஒரு மென்மையான அழைப்பு கொடுக்க விரும்புறேன். ஒரு பெரிய பட்டியலை பார்த்து நீங்க பயந்துர வேண்டாம்.
நம்ம பார்த்த அந்த 5 மென்மையான பழக்கங்கள்ல ஏதாவது 2 மட்டும் தேர்ந்தெடுங்க. ஆமா, 2 தான். அடுத்த 7 நாட்களுக்கு அத மட்டும் பயிற்சி செஞ்சு பாருங்க. அது ஒருவேளை காலையில சொல்ற ஒரு சின்ன ஜெபமாவும் ராத்திரி தூங்கும்போது சொல்ற நன்றி உணர்வாக கூட இருக்கலாம். உங்கள அவர்கிட்ட நெருங்க சேர ஒரு சின்ன படிய மட்டும் இன்னைக்கு எடுத்து வைங்க. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்கள நான் சிந்திக்க விடுறேன். வீடு திரும்புற உங்க பயணத்தை தொடங்க. இன்னைக்கு நீங்க செய்ய போற அந்த ஒரு எளிய விஷயம் என்ன? எந்த அவசரமும் இல்லங்க, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. உங்களுக்காக திறந்த கதவும் உங்கள அன்போட அரவணைக்க காத்திருக்கிற ஒரு தந்தையும் மட்டுமே அங்க இருக்காங்க. ரொம்ப பொறுமையா இருங்க, ஆழமா மூச்சு விடுங்க. நீங்க எப்போ தயாரா இருக்கீங்களோ அப்போ அந்த முதல் படியை எடுத்து வைங்க.